வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நற்பவி. ஹலோ மக்களே, 6வது நாள் வேல்மாறல் பூஜை கூட்டு பிரார்த்தனை நல்லபடியாக முடிவடைஞ்சுதுங்க. எல்லாம் அவன் செயலுங்க. அதே மாதிரி எல்லாமே முருகன் செயலில் தான் முடிவடைஞ்சுது. நான் சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். நான் இன்னும் நிறைய பொருட்கள் வச்சுருக்கேங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு சுவாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் தெய்வ வழிபாடுன்றது முறைப்பிரகாரம் தாங்க எல்லாமே செஞ்சிட்ருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஷெல்ஃபு பத்தலை. நான் 4 ஷெல்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அந்த சாமி வழிபாடுக்காக. எனக்கு முக்கியம் அந்த சுவாமி ரூமு தான் சொல்லிட்டு நான் ஒரு 4 ஷெல்ஃபையே எடுத்துக்கிட்டேங்க. எல்லா தெய்வங்களையும் அதில் தாங்க வச்சுருப்பேன் நான். பெருமாள், ஆண்டாள், லக்ஷ்மி தாயாரோடு இருப்பாருங்க. 2வது ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன்கள் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. 3வது ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா முருகர் வச்சுருப்பேன். விநாயகரும் அவர் கூடவே வச்சு தாங்க நான் வழிபடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற வேல்மாறலுக்கான இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 4வது ஷெல்ஃபுங்க. அந்த ஷெல்ஃபு கீழே உட்காந்து வழிபாடுகள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இப்போ அந்த ஷெல்ஃபை நான் எடுத்து தாங்க இப்போ செஞ்சிட்ருக்கேன். அன்னபூரணி எப்போவுமே இருப்பாங்கங்க வீடுங்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள், லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, சாய்பாபாவும் இருப்பாருங்க. கோமாதா பார்த்திங்கன்னா தன் கன்றோடு இருப்பாங்கங்க. அது எப்பவுமே வச்சு வழிபாடு பண்ணுறது நமக்கு லக்ஷ்மி கடாட்சங்க. என்னுடைய வழிபாட்டு முறையில் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நான் அந்தந்த ஸ்தலத்தில் தாங்க அந்தந்த பொருளை வாங்குவேன். பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் அங்கே கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கோமாதா வழிபாடுன்றதை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மாட்டுப் பொங்கல் நின்று தாங்க நான் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சுதுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் அந்த நாள் அந்த மாதிரி நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு மாட்டுப் பொங்கல் வந்ததுனால நான் அன்னைக்கு தாங்க அந்த கோமாதா தெய்வத்தை நான் வாங்கினேன். என்னுடைய ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி என்னன்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வேல்மாறல் பூஜை 6வது நாள் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெய்வங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து தாங்க இருக்கும். நானும் கிழக்கு பார்த்து தான் விளக்கு ஏற்றியிருப்பேன். உங்களுக்கு நல்லாவே என்னுடைய வீடியோ பார்க்கும்போது தெரியும். வேல் வழிபாடு பண்ணுற 6 விளக்குகள் மட்டுமே 6 திசைகளை நோக்கி தாங்க நான் செஞ்சுருப்பேன். அது மட்டும் பார்த்திங்கன்னா திசைகள் மாறி இருக்குங்க. வேல்மாறல் 6வது நாள் கூட்டு பிரார்த்தனை தாங்க நான் நடத்தியிருப்பேன். அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றதுனால பார்த்திங்கன்னா கற்கண்டு பொங்கல்னு சொல்லிட்டு சொல்லப்படுங்க. அந்த கற்கண்டு பொங்கல் வச்சு தாங்க நான் அந்த முருகரை வழிபட்டேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி விநாயகருடைய அகவல் சொல்லி தாங்க நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படித்தேங்க. நான் பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட நான் நினச்சிருந்தேங்க வேண்டுதலை. எப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இந்த கூட்டு பிரார்த்தனையில் யாராவது ஒருத்தராவது எனக்கு மெசேஜ் பண்ணணும் கமெண்ட்ஸில். அப்படி இல்லைன்னா ஃபோன் கால்ஸில் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணி பேசணும் இதை பற்றின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு உடனே ஒரு ரிங் வந்தது. அந்த காலை நான் அட்டன் பண்ணி பேசுகிறேங்க. அவங்கள பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னுடைய கிளைண்ட்டு வரியாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் வரேங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க என்னோடய சப்ஸ்கிரைபருங்க. அவங்களுடைய பொண்ணுக்கும் குழந்தை இல்லை, அவங்களோட பையனுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் அதை நினச்சி நான் அவங்களுக்கு வழிபாடுகள் செஞ்சேங்க. அந்த வழிபாட்டு மூலயமா அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதை அவங்க அந்த கிளைண்ட் எனக்கு கொடுத்தாங்க. குழந்தை பாக்கியத்திற்கு கொடுப்பவரே நமக்கு குரு பகவான் தாங்க. வியாழக்கிழமையில் நாம் குரு பகவானை நல்லா வழிபட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வந்தோன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அந்த கிரகங்களின் ஆட்சியால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அவங்களுக்காக நான் இந்த கூட்டு பிரார்த்தனையை செஞ்சதில் ரொம்ப பெருமைப்படுறேங்க. அதை நான் அவங்களுக்கும் சொல்லிட்டேங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், முருகருடைய அருள் இல்லாத இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுங்க. நேற்று எனக்கு இது நடந்தது என் வாழ்வில் மறக்க முடியாத சம்பவங்க. இன்றைக்கி வேல்மாறல் பூஜையில் நடத்துகிற மகாமந்திரத்தை பற்றி இப்போ சொல்கிறேன் பாருங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே. அதுக்கப்புறம் தாங்க இந்த அடி சொல்லணும். பனைக்கமுக படக்கரக மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடனி களத்து முறை தெரிக்க வரமாகும். இப்போ நான் அதனுடைய தெளிவுரை சொல்கிறேன் கேளுங்க மக்களே. பனைமரம் போன்ற துதிக்கையும் 2 கபால மத நீரையும் உடைய வெண்ணிறமாக இருக்கும்
ஐராவதம் என்னும் யானையின் அதிபதியாகிய இந்திரனின் கால்களில் பூட்டியிருந்த விலங்குகளின் ஆணியை தெறிக்கச் செய்த வேலே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மக்களே, ஒவ்வொரு பேராக முடிஞ்ச உடனே நான் சொல்ல வேண்டியது, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.